ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு போயிடலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனவே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை ஆதரிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதனும், 4ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு லாபங்க, அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் மட்டும் லாபம் கிடையாதுங்க, காரிய வெற்றிகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெத்தான செல்வாக்கும் தான் லாபம். ஸோ அந்த மாதிரியான லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இப்பொழுது நீண்ட தூரமாக நீங்கள் ஏதாவது பயணங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிளான் படி, உங்களது திட்டங்கள் படி உங்களது பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக கை கொடுங்க. அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கிறது. பொது காரியங்கள், தர்ம காரியங்களில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இப்பொழுது குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் கிடைக்கும். எனவே குடும்ப உறுப்பினர்களை மதித்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சுகளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நீங்கள் ஆலோசனை செய்து நீங்கள் செயல்படுவது ரொம்ப அவசியங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை தரும். இப்பொழுது கால்நடைகள் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களது ஆடு மாடு போன்ற கால்நடை பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக சிறப்பாக தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழல் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. மன தெளிவு உண்டாகும். அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உருவாக்கி தருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வழியில் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உங்கள் பெற்றோர்கள் எல்லாமே உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தந்து உங்களை மகிழ்விப்பாங்க. இந்த தினம் திடீர்னு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால சில முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கி தருங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல முடிவுகள் இன்னைக்கு எடுப்பீங்க. வியாபார ரீதியாக சில இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகுங்க. வியாபாரத்தை இடம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ நீங்கள் யோசித்து மனத்தெளிவோடு நீங்கள் இப்போ செயல்பட முடியுங்கிறதுனால தாராளமாக நீ முடிவு எடுக்கலாங்க. அலுவலக பணிகளை உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உத்தியோகஸ்தர்களுக்கு யோகமான ஒரு கெத்தான செல்வாக்கான ஒரு நாள் சொல்லலாம். நீங்கள் பெருந்தன்மையான சில செயல்பாடுகள் செய்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு கிடைக்கும். அது உங்கள் அலுவலக பணியில் மட்டுமல்ல, குடும்பத்திலும் சரி, உங்கள் சொந்த பந்தங்கள் மதியிலும் சரி நீங்கள் பெருந்தன்மையாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஆதரவுகளை நீங்கள் பெறக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை, நீங்கள் லாபத்தை பெற முடியுங்க. நீங்கள் கண்டிப்பாக அனைவரிடமும் பாசத்தோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட நீங்கள் அன்பா நடந்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்காக திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப பெரியவர்களிடம் நீங்கள் கலந்தாலோசித்து எந்த விதமான முக்கியமான முடிவுகளை விடுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல சக்திசாலியாகவே நீங்கள் இருப்பீங்க. இந்த தினம் உங்களுக்கு கணிசமான அளவு பண வரவுகளும் வந்துட்டு இருக்கு நண்பர்களே. அதோட மன அமைதி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். பணம் வந்தாலும் சரி, மன அமைதி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இப்போது சூப்பராக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். நீங்கள் யாரு கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட வேண்டாங்க. எந்த விதமான சூழலையும் யாரு கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சுமூகமாக பேசி நீங்கள் தீர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை வென்ற அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறந்த அன்பை உங்கள் காதலரிடம் நீங்கள் உணரக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு உருவாகுங்கிறதுனால அதிகமான நேரத்தை உங்கள் காதலர் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதுனால அந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல மகிழ்ச்சியை பெற்று தருங்க. எனவே காதல் வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களது அனைத்து வேலைகளிலுமே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருவதற்கும் நல்ல மன நிம்மதியை பெற்று தருவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. தொழில் ரீதியாக வியாபாரிகளுக்கு
நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொண்டு வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் திட்டமிடல் மூலமாக, நேர மேலாண்மை மூலமாக உங்களது அலுவலக பணிகளை சீக்கிரமாக முடித்து உங்களுக்கு போதிய ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம். பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அல்லது விரும்பும் பாடலை கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியும். என்ற தினம் கடந்த சில நாட்களாக திருமணமானவர்கள் உங்களது திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சோதனைகள் சந்தித்து வந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாமே மாறுங்க. உங்கள் வாழ்க்கை துணை அபரிமிதமான ஆதரவும் நல்ல அன்பும் உங்ககிட்ட காட்டுவார். அதன் மூலமாக ஒரு சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியான உணர்வு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. இதன் பண வரவுகள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். நல்ல சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி இன்னைக்கு வெற்றிகளை பெற முடியும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் கைகூடும். அற்புதமான ஒரு நாளுங்க. குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ரெட் கலர், இன்னொன்று மெரூன் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் 4, 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனத்தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் பெரும்பாலும் நீங்கிவிடும். தர்ம காரியங்கள், பொது காரியங்களில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே அமையும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ அதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக கிடைக்குங்க. தாய் தந்தரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம். கால்நடைகள், ஆடு மாடு வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது கால்நடைகளை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. திடீர்னு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். வாழ்க்கைக்கு அவசியமான சில முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய வருங்க. அனைவரோடும் அன்பு செலுத்தி பாசமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். யாரு கூடயும் இன்னைக்கு ஆர்குமெண்ட் வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணியில் நல்ல கெத்தான மதிப்பான சூழ்நிலை உண்டுங்க. பெருந்தன்மையாக செயல்படுங்க. உங்களுக்கு வேண்டிய ஆதரவுகள் நிறைய சேரும். அது இயல்பாகவே இன்னைக்கு செய்வீங்க. பெருந்தன்மையாக செயல்படுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அன்பு மட்டும் எல்லாத்திட்டையும் காட்டுங்க. பாசம் காட்ட வேண்டிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.